கடந்த வார குற்றால வாலிபர் முகாமிற்கு ஜெபித்த கொடுத்த அனைவருக்கும் நன்றி. Our bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. இப்போதும் இடமெல்லாம் உன்னோடு வருவான், நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவான். இப்போதும் இடமெல்லாம் உன்னோடு வருவான், நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவான். Bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. புறப்பட்டு போனான் உன்னோடு வருவான், உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவான். புறப்பட்டு போனான் உன்னோடு வருவான், உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவான். உலகத்தின் bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. இன்றைக்கு உலகத்தில் ஒரு நாட்டை பற்றி நிறைய பேசுகிறோம். எந்த நாடு அது? இஸ்ரவேல் நாடு. எங்கும் அதான் பேச்சா இருக்குது, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து. இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு பெருசு தெரியுமா? எவ்வளவு பெருசு தெரியுமா? சின்ன குட்டி நாடு. ஒரு எண்டில் இருந்து அடுத்த எண்டு வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? 150 கிலோமீட்டர். ஒரு எண்டிலிருந்து அடுத்த எண்டு வரைக்கும். சின்ன வெறு நாடு. இதுக்கு பெயர் தான் இஸ்ரவேல் தேசம். இந்த வேதத்துல இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நிறைய சொல்லியிருக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தான் நிறைய சொல்லியிருக்கு. இன்றைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த வசனம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு? ஏசாயா 41:13. சரிதானே? அங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கு எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்று தேவன் சொன்னார்? சிலவங்க சொல்றாங்க இந்த பைபிள் முழுவதும் 361 முறை பயப்படாதே பயப்படாதே என்று வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது உண்மை அல்ல. 361 தடவை அல்ல, நிறைய தடவை இருக்கு. பல வார்த்தைகள்ல பயப்படாதே, திகையாதே, கலங்காதே சொல்லியிருக்கு. எதுக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்று கடவுள் சொன்னார் என்றால், இது ஒரு சின்ன தேசம். இந்த சின்ன தேசத்தை சுத்தி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள். இந்த வேதத்தின் காலத்துல என்னெல்லாம் சாம்ராஜ்யம் இருந்துச்சு? அதனுடைய தென் பகுதியில் ஈஜிப்ட் உலக மகா சாம்ராஜ்யம். அப்போ நாகரிகமே அங்கதான் தோன்றியது. ஈஜிப்ட். கிழக்க அசீரியா,
வடபக்கம் சிரியா. ஆக இதை சுற்றிலும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா இந்த இஸ்ரவேலை தாண்டி தான் போகணும். லேண்டு மார்க்கமா, நில மார்க்கமா கடந்து போகணும்னா இந்த இஸ்ரவேல் தேசத்தை கடந்து தான் போகணும். ஈஜிப்ட், சீரியாவுக்கு போகணும் அல்லது அசீரியாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் தேசத்தை கடந்து தான் போகணும். அந்த நாடுகளுக்கிடையே, இந்த சாம்ராஜ்யங்களுக்கிடையே பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கும். திடீர்னு ஈஜிப்ட் படையெடுத்து போவாங்க, சிரியா படையெடுத்து வரும். இப்படி பல யுத்தங்களை இந்த இஸ்ரவேல் தேசம் பார்த்திருக்கிறது. இவங்களுக்கு எப்போது யுத்தம் தான். எப்போ பார்த்தாலும் இந்த தேசத்து மக்களுக்கு பயம். எப்போ யார் வருவாங்க தெரியாது. ஆனால் தேவன் அந்த ஜனங்களுக்கு அந்த காலத்திலே சொன்னது, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை சுற்றி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்குது, நீ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பூச்சியா இருக்கிற, பயப்படாதே. அழகா பட்ட பேர் வச்சாரு இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு, யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சி. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. இவ்வளவு சாம்ராஜ்யங்கள் உன்னை சுற்றி இருப்பது உண்மை, உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது உண்மை. ஆனா நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். 41ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை படைத்த தேவன் நான். எனவே நீ பயப்படாத, நீ பயப்படாத. அது மாத்திரமல்ல, உன்னை அழைத்த தேவன் நான், உன்னை நான் அழைச்சிருக்கிறப்பா, நீ என் பிள்ளை, நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறேன். அது மாத்திரமல்ல, யூ ஆர் மை ஓன். நீ எனக்கு சொந்தமான ஆள், நீ என்னுடைய சொத்து, நீ கடவுளுடைய சொத்து. நீ யாரா இருந்தாலும் சரி, உன் பெயர் என்னவா இருந்தாலும் சரி, நீ கடவுளுடைய சொத்து. அதனாலதான் சொன்னாரு, பயப்படாத, பயப்படாத என்று சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு உன்னை உருவாக்கினவர் தேவன், உன்னை அழைத்தவர் தேவன், உன்னை சொந்தம் கொண்டாடுகிறவர் தேவன். இதை மறந்துடாத. இன்றைக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ என்னுடையவன், எப்பா நீ என் பிள்ளை என்று உன்னை தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்க ஸ்கூல்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு, நீ தான் வந்திருக்கிற. உன்னை அழைத்தவர் தேவன். நீ ஒரு சிறுவனா இருக்கலாம், உன்னை சுற்றிலும் உள்ள எனிமீஸ் பலத்தவங்களா இருக்கலாம். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, ஒன்றுக்கும் பயப்படாத. அந்த வசனத்தில் அழகா சொல்லியிருக்காங்களா, do not fear, I am with you. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் கூட ஒரு கடவுள் இருக்கிறாரப்பா உன்னை காப்பதற்கு. அதனாலதான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? பாடி கார்டு, மெய் காப்பாளர். உன் கூட மெய் காப்பாளரா ஒருவர் வந்திருக்கிறாரு, உன் கூட ஒருவர் இருக்கிறாரு. அவர் உன்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். நீ எந்த ஊரோ யாரோ எங்களுக்கு தெரியாது. உன்னை கடையாந்திரங்கள்ல இருந்து, சின்ன பட்டி தொட்டியில இருந்து உன்னை கூட்டு வந்திருக்கிறாரு. எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிறார். இன்றைக்கு
கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். இதை நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. வெள்ளூர் பட்டணத்தில் அங்கே டாக்டர் ஐடா ஸ்கடர்னு ஒரு அம்மாவுடைய அப்பாவும் தாத்தாவும் அங்கே வெள்ளூர் பட்டணத்தில் டாக்டர்ஸாக இருந்தாங்க. அமெரிக்காக்காரங்க அவங்க இங்கே வரும்போது மருத்துவமனை கிடையாது, இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கூண்டு வண்டியில் பயணிப்பாங்க. கூண்டு வண்டியில் தான் பயணித்து மக்களுக்கு மருத்துவம் கொடுப்பாங்க. கிராமம் கிராமமாக போவாங்க, பட்டி தொட்டியெல்லாம் போவாங்க. ஒரு முறை டாக்டர் ஐடா ஸ்கடருடைய தாத்தா மருத்துவம் கொடுத்து கொண்டே போனாங்க. அப்போ ஒரு வினோதமான வியாதி, மெட்ராஸ் சைன் இப்ப சொல்றோமே, கண் வலி, அந்த வியாதி இந்த பகுதி மக்களுக்கு வந்துட்டு, உடனே இந்த ஐயா கூண்டு வண்டியில மருந்தை எடுத்து வச்சுக்கிட்டு கிராமம் கிராமமா மருந்து கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டே போனவங்க வெள்ளூர்ல இருந்து மைசூர் போய் சேர்ந்துட்டாங்க. மைசூருக்கு போன இடத்துல சிக்காயிட்டாங்க, சுகவீனமாயிட்டாங்க. உடனே அவங்க பாட்டியமாக செய்தி வந்துச்சு, தாத்தா சுகவீனமாயிட்டாங்க, நீங்க உடனே மைசூருக்கு வாங்க அப்படின்ட்டு. ஒரு கூண்டு வண்டி தான் அந்த ஊர்ல, அதை தாத்தா அந்த கூண்டு வண்டியில போயிட்டாங்க. என்ன செய்வது? ஊர் ஆட்கள்லாம் சொன்னாங்க, எங்க ஊர்ல ஒரு பல்லக்கு இருக்கு, பெரியம்மா நீங்க அதில் உட்கார்ந்துக்கோங்க, நாங்க தூக்கி கொண்டு போகிறோம். 4 பேர் பல்லக்க தூக்குனாங்க, போயிட்டாங்க. வெள்ளூர்ல இருந்து மைசூர் போகணும்னா பயங்கர காடு, யானை காடு, மிருகங்கள். அவங்க தோல்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. ராத்திரி இருட்டிட்டு அவங்களுக்கு ஒரே பயம், ஐயோ இந்த காட்டுக்குள்ள என்ன மிருகங்கள் கிடக்குதோ தெரியலையே, என்ன செய்யன்னு தெரியல அவங்களுக்கு. பயந்து போய் அந்த பாட்டியம்மாவை பல்லக்கூட காட்டுக்குள்ள இறக்கி வச்சுட்டு காட்டை விட்டு ஓடிட்டாங்க. மறுநாள் காலையில் உள்ள வராங்க. அந்த பாட்டியம்மாவுடைய தலைமுடி ஒரு பக்கம், செருப்பு ஒரு பக்கம், ஆடை ஒரு பக்கம், நைந்து பீந்து போன சதை. இப்படிதான் அந்த பாட்டி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பார்க்கறதுக்கு வராங்க காலையில். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? சுகமா அந்த பாட்டி அந்த பல்லக்குல இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பாட்டி ராத்திரி எந்த மிருகமும் உங்களை ஒன்றும் செய்யலையா? அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, இரவு யானைகள் என் பல்லக்குக்கு அருகாமையில் பிளிரிக் கொண்டு வந்தது, ஏதேதோ மிருகங்கள் ஊளையிட்டு கொண்டு வந்தது, என்னை தொடுவதற்கு என் தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு மெய்காப்பாளர், ஒரு தேவன் இருக்கிறார், என்னையும் இந்த மிருகங்களையும் படைத்தவர் அவர்தான். இரவு முழுவதும் என்னை தொடுவதற்கு ஒரு மிருகத்திற்கும் அனுமதி கொடுக்கல. எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? இன்னைக்கு உனக்கு ஒரு மெய்காப்பாளர் இருக்கிறாரு. நீ யாரா இருந்தாலும் சரி, பாடி கார்டு அவன் கூட வருவாங்க எப்போதும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறேன். அவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. உன் கூட இருக்கிற ஒரு தேவன், எல்லா பயத்திற்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கிறவர், மெய் காப்பாளர் உன் கூட இருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே. இதைத்தான் நீங்க இன்னும் நிறைய படிக்க போறீங்க, அண்ணாச்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. இன்றைக்கு எங்களை பாதுகாக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பிற்காக, உங்களது கிருபைக்காக நன்றி. மெய்காப்பாளராகிய உங்களை நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க என் கூட இருங்கப்பா. என்னை சுற்றிலும் பெரிய பெரிய எனிமீஸ் இருக்கிறாங்க, அவங்க என்னிலும் பெரியவங்க, ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்க.
சொல்லி ஜெபிப்போமா? அப்படியே நீ உட்கார்ந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மெய் காப்பாளராகிய எங்கள் இயேசுவே, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மிகப்பெரியவர்கள், என்னுடைய விரோதிகள் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி. எங்களை படைத்தவர் நீர், எங்களை அழைத்தவர் நீர், எங்களை சொந்தம் கொண்டாடுகிறவர் நீர். இந்த 3 நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. உங்க பிரசன்னம் ஆளுகை எங்களோடு இருக்கட்டும். இந்த கேம்ப் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சிந்திக்க போகிறதுடைய தலைப்பு என்னது? மெய்காப்பாளர். சரியா? மெய்காப்பாளர், பாடி கார்ட், அப்படித்தானே? ரைட். இந்த தலைப்பின் கீழாக நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். பாபுன்னு ஒரு பையன் இருந்தான். பேர் என்னது? பாபு. இந்த பாபு வந்துட்டு தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு அவன் செல்லும்போது ஒரு மாங்காய் தோட்டத்தின் வழியாக அவன் தினமும் போகணும். அவங்க அப்பா வந்துட்டு ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தினந்தோறும் கிராமத்திலிருந்து இந்த பாபு இந்த மாங்காய் தோப்பு வழியாக அவன் கடந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். அப்போ இவன் தினமும் மத்தியான உணவையை எடுத்துக்கொண்டு அவன் தினந்தோறும் சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாளில் இந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது இந்த மாங்காய் சீசனில் அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு வாட்ச்மேன் வைப்பாங்க காக்கிறதற்கு. ஏனென்றால் பறவைகள் வரக்கூடாது, மற்றவர்கள் வந்து எந்த திருட்டுத்தனமும் செய்திடக்கூடாது என்றெல்லாம். இதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கு ஒரு காவலனை வைத்திருந்தார்கள். அவரை பார்த்தாலே பயங்கரமாக இருப்பார், பெரிய மீசை வச்சுருந்தார். அதனால் யாரும் அந்த பக்கத்தில் போக முடியாது. தூரத்துலேருந்து அவரை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. பாபு வந்துட்டு 3ஆம் வகுப்பு படித்து கொண்டு தான். 3ஆம் வகுப்புனா எத்தனை வயசு அவனுக்கு இருக்கும்? 8 வயசு. கரெக்ட். அப்போ பாபு வந்துட்டு அந்த வழியாக போகும்போது திடீர்னு அவன் அப்படியே அந்த வழியாக போகும்போது, இவங்க அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால நல்லா பேக் போட்டிருந்தான், நன்றாக ட்ரெஸ் எல்லாம் ஷூ எல்லாம் போட்டிருந்தான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சைட்லேருந்து டேய், என்னடா இந்த சத்தம்னா மீசை அப்படியே இழுத்துட்டு, உன் பேக்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டான். பேக்குள்ள அன்றைக்கு தான் அவங்க அம்மா மத்தியானத்தில் இவனுக்கு நல்ல சோறும் பொரிச்ச மீனும் கொடுத்துருந்தாங்க. எப்படி ஸ்மெல் வந்திருக்கும் சொல்லுங்க? திறந்த உடனே கம கமன்னு வந்திருக்கு, அப்படி தானே? ரைட். அந்த மீன் இதெல்லாம் பார்த்த உடனே, டேய் நான் பாதி இன்னைக்கு சாப்பிட்றேன்னிட்டு மீசக்கார அண்ணாச்சி என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு கொடுத்து விட்டுட்டு, டேய் நாளைக்கு வரும்போது உங்கள் அம்மா கிட்ட நீ என்ன சொல்லணும், சப்பாத்தி வேணும்னு சொல்லு. இப்போ தினந்தோறும் பாபு வீட்டுக்கு வந்தோன்னே இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எனக்கு 4 சப்பாத்தி வேணும், 2 சப்பாத்தி வேணும், இட்லி வேணும். இந்த மீசக்கார் என்ன சொல்லுவாரோ வீட்டுக்கு வந்தோன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம், சந்தோஷம். என்ன தெரியுமா, வீட்டில் சாப்பிடாதவன் என்ன ஸ்கூலில் போயிட்டுலாம் சாப்பிட்றான்னிட்டு இவங்க அம்மா தினந்தோறும் எல்லாவற்றையும் அவன் கேட்குறதுக்கு செய்து கொடுத்துட்டு கொஞ்ச நாளாக இப்போ பாபு என்ன மாதிரி கொஞ்சம் சைஸாக இருந்தவன் என்ன ஆரம்பிச்சிட்டான், இப்போ ஆடு கொஞ்சம் ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் சாப்பிட்றது யார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ இந்த மீசக்கார அண்ணன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா மிலிட்ரியிலேருந்து லீவெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது அவங்க அப்பா, டே பாபு எவ்வளோ நல்லா வாட்டச்சாட்டமாக இருந்த, என்னடா ஆச்சு உனக்குன்னுட்டு அவன் வந்துட்டு பயந்துட்டு, ஏனென்றா அந்த மீசக்கார் சொன்னார்னா யாருக்காவது நீ சொன்னா உன்னை தொலைச்சிருவேன்டாடிட்டு. அப்படியே மீசக்கார என்னாச்சு அங்கே இருக்கிறத வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா நான் ஸ்கூலுக்கு போகும்போது வழியில் ஒரு மீசக்காரன் இருக்கிறான், அவன் நான் போகும்போது என்னை ஏமாற்றி அம்மா கொடுக்குற சாப்பாடெலாம் அவன் சாப்பிட்ருவான், எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பாதி கூட இருக்காது, கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதை வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, சரிடா நாளைக்கு ஒன்று செய்வோம், நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். நான் பின்னால் வரும்போது உன்னை மீசக்காரன் திரும்ப உன்னை பிடிக்க வந்தான்னா அவனை பார்த்து என்ன பண்ண, போடான்னுட்டு நீ சொல்லிட்டு போனிட்டு. அப்போ திரும்பவும் ஸ்கூலுக்கு தினந்தோறும் வர்ற மாதிரி யார் போனாங்க, பாபு போயிட்டு இருக்கும்போது தினமும் கூடுற மாதிரி எப்படி கூப்பிட்டான் பாபா சொல்லுங்களேன்,
எப்படி கூட்டிருப்பான் சொல்லுங்கடே, எப்படி? ஏய் ஏய் அப்படியா? டேய் பாபு, எல்லாரும் பார்த்து ஆடிட்டு இருக்கிற பாபுனே போயா. அப்ப மீசக்காருக்கு என்னடா, இவனுக்கு என்ன தைரியம் வந்துட்டு அவன் ஓடி பிடிக்க போற நேரத்தில் பின்னால கையில் ஒரு சின்ன கன், அவர் ஆர்மியிலிருந்து வந்ததுனால லைசன்ஸ் கன் இருந்துச்சு. அப்படி வந்த உடனே கன் அப்படி காமிச்சார், பயந்துட்டார். அப்படி பார்த்த உடனே, இத்தனை நாள் என் பையனை ஏமாத்திட்டு இருந்து பயம் காமிச்சிட்டு இருந்தல்லடா, இனிமேல் என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாருன்னிட்டு அன்னைக்கோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்முடைய கருப்பொருள் என்னது? பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருப்பேன். அருமையாக ஐயா சொன்னாங்க, உன்னை உருவாக்கினேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளோ ஒரு நல்ல செய்தி அன்பார்ந்த தம்பிமார்களே. இந்த உலகத்தில் அண்மை படைத்த ஆண்டவர், அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய செயலாக உன்னை படைத்தேன், நீ என்னுடையவன். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கின்ற எல்லா விதமான அந்த படைப்பின் ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார். 3 காரியங்களை நான் உங்களோடு பேச போகிறேன், நாளைக்கும் மறுநாளும். நாளைக்கு காலையில் உங்களோடு நான் சொல்லுகின்ற காரியம், ஆண்டவர் நம்முடைய மெய்காப்பாளராக இருப்பதனாலே நாம் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்களேன், நம்ம யாரு கிடையாது we are not forgotten by God. நம்ம ஆண்டவரால் மறக்கப்படவில்லை. நாளைக்கு சாயங்காலத்தில் நாம் ஆண்டவருக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கின்றோம். நாளைக்கு சாயங்காலம் என்ன பார்க்க போகிறோம்? ஆண்டவருக்குள்ளாக நம்ம மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மெய்காப்பாளனாக இருப்பதனாலே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு அடுத்த நாள் ஆண்டுடைய வசனம் இன்னொரு வார்த்தை சொல்கிறது, நம்ம ஆண்டுடைய கரத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய கூர்மையான அம்புகளாக வாலிபர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார். நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய எண்ணத்தை வைத்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் அவருடைய கரத்தில் இருக்கின்ற அம்புகளாக இருக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மை உன்னதமாக எண்ணுகிறார், நம்மிடத்தில் உன்னதமானவைகளை எதிர்பார்க்கிறார். எனவே நாளை மறுதினத்தில் 3வதாக நாம் மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். மகிமை என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய சித்தத்தை, இந்த 3 காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நாளைக்கு நம்ம காலையில் வந்துட்டு ஆண்டவரால் நம்ம மறக்கப்படவில்லை. நாளைக்கு மாலை தினத்தில் ஆண்டவருக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிறோம். அடுத்த நாள் ஆண்டுடைய மகிமைக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான தம்பிமார்களே, இந்த இடத்துல நாம் வந்திருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகிமைக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த இடத்துல நம்ம போகும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை கண்டு கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிற, ஏதோ இந்த உலகத்திலே வந்தேன் சென்றேன் என்பதல்ல. ஆண்டவர் நம்மை நேசிப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் நம்முடைய சாயலாக படைத்து, ஆண்டவர் சொல்கின்றார், நான் பிரமிக்கத்தக்கதாக உன்னை படைத்திருக்கிறேன். அந்த உன்னதமான சத்தியங்களை உலகத்தின் மக்கள் நம்மை யாராக நினைத்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. ஏனென்றால் நம்முடைய வலது கரத்தை பிடித்து உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய கரத்திற்குள்ளாக நம்முடைய கரம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அவருக்காக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளோடு தங்கி இருக்கட்டும். ஆமென். Our bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார், நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார், நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார். ஒளிந்து உன்னையே
உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார். புறப்பட்டு போனார் என்னோடு வருவார். உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார். உலகத்தின் இறுதி வரை சகல நாட்களிலும் கூடவே இருப்பேனே. Jesus promise பண்ணினாரே. அவரை bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. அவரை bodyguard, bodyguard, bodyguard. அவரை bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. அவரை bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார். நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார். நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார். தீங்கு நாளிலே கூடாத மறைவிலே ஒளிந்து உன்னையே கண்மலை மேல் உயர்த்துவார். அவரே bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. அவரே bodyguard, bodyguard, bodyguard. நீ புறப்பட்டு போனார் உன்னோடு வருவார். உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார். புறப்பட்டு போனார் உன்னோடு வருவார். உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார். உலகத்தின் இறுதி வரை சகல நாட்களிலும் கூடவே இருப்பேனே. Jesus promise பண்ணினாரே. அவரே bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. அவரே bodyguard, bodyguard, bodyguard. அவரே bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. அவரே bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard, bodyguard. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார். நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார். நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார். தீங்கு நாளிலே கூடாத மறைவிலே ஒளிந்து உன்னையே கண்மலை மேல் உயர்த்துவார். அவரே bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. அவரே bodyguard, bodyguard, bodyguard. நீ புறப்பட்டு போனார் உன்னோடு வருவார். உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார். புறப்பட்டு போனார் உன்னோடு வருவார். உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார். உலகத்தின் இறுதி வரை சகல நாட்களிலும் கூடவே இருப்பேனே. Jesus promise பண்ணினாரே. அவரே bodyguard, bodyguard, bodyguard. He's the bodyguard, bodyguard, bodyguard. Jesus the bodyguard, bodyguard, bodyguard. Our bodyguard, bodyguard.
நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார் போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவார் தீங்கு நாளிலே கூடாத மறைவிலே ஒளிந்து உன்னையே மலைமே உயர்த்துவார். இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்